ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து மரபுத்தொடர் அகரவரிசையில் செகண்ட் பேஜ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அழித்தழித்து. அழித்தழித்துன்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அடுத்தது அழிவழக்கு. அழிவழக்குனா வீண் வழக்கு. அழிவழக்கு அப்படின்னா வீண் வழக்கு. அடுத்தது தேர்ட் ஒன் வந்து அழுக்கள்ளன் தொழுக்கள்ளன். கள்ளன்னாலே திருடன் அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து அழுக்கள்ளன் தொழுக்கள்ளன்னா பாசாங்கு செய்வோன். அடுத்து அழுமூஞ்சி. அழுமூஞ்சி நம்ம அழுதுகிட்டே இருக்கிறவங்கள சினிங்கிட்டே இருக்கவங்கள அழுமூஞ்சின்னு சொல்லுவோமா. இங்கே வந்துட்டு பொலிவற்ற முகம் உள்ளவனை அழுமூஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அளப்பளத்தல் அப்படின்னா அளப்புதல் முறுமுறுத்தல். அப்படியே அளந்து விடுறான் பாரு, அளப்பளக்குறான் அப்படின்னு. அளப்பளத்தல்னா அளப்புதல் முறுமுறுத்தல். அடுத்து அளப்பறிதல்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். அளப்பு அறிதல் அறிதல். ஸோ உட்கருத்தை தந்திரமாய் அறிதலை தான் அளப்பறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவளாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவளாவுதல்னா கலந்து பேசுதல். அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அளவுபடுத்துதல்னா வரையறை செய்தல். அடுத்தது அல்லாடி தள்ளாடி. அல்லாடி தள்ளாடி நடக்கிறாங்க, அப்போ தளர்ந்த நடையாய். அடுத்தது அள்ளி கொட்டுதல், மிக சம்பாதித்தல். அதை தான் வந்து அள்ளி கொட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அள்ளி கொட்டுதல்னா மிக சம்பாதித்தல். அள்ளி துள்ளுதல், மிக செருக்குதல். அள்ளி துள்ளுதல்னா மிக செருக்குதல். அள்ளி இறைத்தல்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். அள்ளி விடுதல்னா ஏராளமாக கொடுத்தல். அள்ளி விடுறாங்க. அறக்க பறக்க, விழுந்து விழுந்து விரைவாக. அறக்க பறக்க, விழுந்து விழுந்து விரைவாக. அடுத்தது அறம்பாடுதல், தீச்சொற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுதல். ஆப்போசிட் மீனிங் தான் நம்ம எடுத்துக்கிறோம். தீச்சொற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுறதை தான் வந்து அறம்பாடுதல், அதாவது கெட்டது பண்ணுறது. அதுக்கு பேர் தான் இங்கே வந்து மரபு தொடரில் வந்து அறம்பாடுதல்னா தீச்சொற்பட்டு தீப்பயனுண்டாக பாடுதல். அரித்துயில், யோக நித்திரை. அரித்துயில், துயில்னா நித்திரை, அரித்துயில்னா யோக நித்திரை. அறிமுகம், தெரிந்த முகம், பழக்கம். தெரிந்த முகம், அறிஞ்ச முகத்தை தான் வந்துட்டு அறிமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவறிவாக, விளக்கமாக, தீர அறுதியிடுதல், முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். அறிவறிவாகனா விளக்கமாக, தீர அறுதியிடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானிக்கிறதா தீர அறுதியிடுதல்னு சொல்கிறாங்க. அறுத்துக்கட்டுதல், தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தலை தான் அறுத்துக்கட்டுதல். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அறுத்துக்கட்டுதல்னா தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அறுப்பு சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். அரைக்கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல். அரைக்கூவல் விடுத்தல் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அரைக்கூவுதல்னா போருக்கு அழைத்தல். முறையிடுதல் அப்படின்னா, முறையிடுதல்னா தெரியும், நம்மளோட குறையை தெரிவிக்கிறது. அரைமுறையிடுதல்னா குறை தெரிவித்தல். அற்றுப்போதல் அப்படின்னா முழுதும் ஒழிதல், இடைமுறிதல். முழுதும் அழிஞ்சு போறதை வந்து அற்றுப்போதல் சொல்றாங்க. ஆக்கங்கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல், வாழ்த்துதல். வாழ்த்து சொல்றதை வந்து ஆக்கங்கூறுதல் அப்படின்னு சொல்றாங்க. அசார கள்ளன் அப்படின்னா ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். கள்ளன்னா வந்து தெரியும், திருடன் மாதிரி. ஸோ ஆசார கள்ளன்னா ஒழுக்கமுள்ளவன் போல நடிக்கிற கள்ளனை தான் வந்து ஆசார கள்ளன் அப்படின்னு சொல்றாங்க. ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கையுண்டாக சொல்ற சொல்லு. நம்பிக்கையுண்டாக சொல்லும் சொல்ல வந்து ஆசை வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. இது ஆடைக்கும் கோடைக்கும், எல்லா பருவ காலத்துக்கும் அப்படின்ற மீனிங் வரும். ஆடைக்கும் கோடைக்கும்னா எல்லா பருவ காலத்தும். ஆட்கொள்ளுதல் அப்படின்னா அடிமை கொள்ளுதல், அடிமைத்தனப்படுத்துறது தான் ஆட்கொள்ளுதல்னு சொல்றாங்க. ஆணிக்கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல். ஆணிக்கொள்ளுதல், ஆணி அரைஞ்ச மாதிரி அந்த இடத்தை விட்டு போகாம இருக்கிறது. இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதலை தான் ஆணிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஆணித்தரம் அப்படின்னா முதல் தரமானதை ஆணித்தரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம். ஆளா பறத்தல் அப்படின்னா திண்டாடுதல். ஆளா பறத்தல் திண்டாடுதல். ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல். ஆவியோட சேர்தல், ஆவி சேர்த்தல், கட்டி அணைத்தல். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஒருத்தனை ஆராய்ஞ்சு பார்க்கறதா ஆழம் பார்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக. பாலா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, வீணா போச்சு. ஆளும் பாலுமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக. ஆற போடுதல்னா காலந்தாழ்த்துறது. ஆற போட்டு இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோமா. ஆற போடுதல் அப்படின்னா காலந்தாழ்த்துதல். ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது. ஆறல் பீரல் பயனற்றது. அடுத்தது பாருங்க, ஆரவமர. அமர இதை பார்க்கலாம். அமைதியாய் பொறுமையாய் பண்ற விஷயம் ஆறாமரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோமா. ஆரவமரனா அமைதியாய். ஆற்ற மாட்டாமை, முடியாமை, தாங்க முடியாமை. ஆற்ற மாட்டாம இருக்கு அப்படின்ட்டு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஸோ முடியாமை, தாங்க முடியாமை. ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையிற் கைவிடுதல். ஆற்றறுத்தல், இடையில கைவிடுறது தான் ஆற்றறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழிச்செலுத்துதல். ஆற்றுப்படை இலக்கியம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆற்றுப்படுத்தல்னா வழிச்செலுத்துதல். அடுத்தது இசகு பிசகு, இசக்கு பிசகு, ரெண்டுமே வந்து முறைகேடு அப்படின்ற வார்த்தையை தான் குறிக்கும். இந்த குரூப் 4ல வந்து வேலை பிசகு, தீச்செயல் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பிசகு அப்படின்னா கேடான செயல் போல. ஸோ இசகு பிசகு, இசக்கு பிசகு ரெண்டுமே வந்து முறைகேடு அப்படின்ற வார்த்தையை தான் குறிக்கும். அடுத்து இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. கேடுனாலே ஒரு கெடுதியான செயல். ஸோ இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலை. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேஜில் இருக்க 40 மரபு தொடர்கிட்ட பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.